ஸ்ரீ குருப்யோ நமஹ. யோ நித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்மம் வியாமோகதஸ்ததிதராணி த்ரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஷ்ய தகேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஜஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷ்ணாமூர்த்தயை நமஹ. அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே, விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அன்பிற்குரிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் நிகழ்த்தி வருகின்ற சம்ஸ்காரங்கள் தொடர்பான இணைய வழி தொடர் வகுப்பில் இன்றைய தினம் 3வது வகுப்பிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய சம்ஸ்காரங்கள் தொடர்பான 3வது வகுப்பிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய ஜோதிஷ வித்யாசாகர்கள், ஜோதிஷ வித்யாபதிகள், ஸ்ரீஹரி ஜோதிட பேரவை உறுப்பினர்கள், முன்னாள் இந்நாள் மாணவ மாணவியர்கள் மற்றும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் அடியன் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இறைவனுடைய பரிபூரணமான அருட்கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். சம்ஸ்காரங்கள் என்னும் தலைப்பின் கீழ் நாம் கடந்த 2 வகுப்புகளில் பல்வேறு கருத்துக்களை அறிந்து கொண்டோம். சம்ஸ்காரங்கள் என்றால் என்ன, அவை எத்தனை வகைகளாக வரையறை செய்யப்பட்டுள்ளன, அவற்றிற்கான விளக்கங்கள் யாது, சம்ஸ்காரங்களை கடைபிடிப்பதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பன போன்ற பல்வேறு விளக்கங்களை நாம் கடந்த வகுப்பில் அறிந்து கொண்டோம். குறிப்பாக 8 விதமான ஆத்ம குணங்கள் தொடர்பாகவும் 3 விதமான கடன்கள் தொடர்பாகவும் கடந்த வகுப்புகளில் நாம் கருத்துக்களை அறிந்து கொண்டோம். தயா, சாந்தகி, அனுஷியா, சௌசம், அனாயாசகா, மங்களம், அகார்புண்யம், அஸ்பிருகா போன்ற 8 விதமான ஆத்ம குணங்களும் தேவகடன், ரிஷி கடன், பித்ரு கடன் என்று சொல்லக்கூடிய 3 விதமான கடன்கள் அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் இருப்பதை குறிப்பிட்டு, இந்த கடன்களில் இருந்து விடுபட நாம் மேற்கொள்ள வேண்டியவைகள் தொடர்பான கருத்துக்களையும் அறிந்து கொண்டோம். இதன் தொடர்ச்சியாக நாம் இன்றைய தினமும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். சிறப்பம்சம் பொருந்திய விதமாக சம்ஸ்காரங்களின் வரிசையில் முதல் நிலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கர்ப்பாதானம் என்பது தொடர்பான கருத்துக்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். சம்ஸ்காரங்களில் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கும் சம்ஸ்காரமான கர்ப்பாதானம் என்பது புதிதாக
கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்த போதிலும் அநேக நபர்கள் இது தொடர்பான விவரங்களை அறிந்து வைத்திருப்பது என்பது சற்று மத்தியமமான விஷயம். அதாவது கர்ப்பாதானம் என்பது வேறொன்றும் இல்லை, நிஷேகம் என்பதாக சொல்லப்படுகிறது. சாந்தி முகூர்த்தம் என்பதாக சொல்லப்படுகிறது. முதல் இரவு என்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறாக பல நிலைகளில் அறியப்படும் இந்த கர்ப்பாதானம் என்பதே சம்ஸ்காரங்களின் வரிசையில் முதல் சம்ஸ்காரமாக வரையறை செய்யப்பட்டுள்ளன. ஜீவாத்மாக்களை வாழும் காலத்திலும் வாழ்ந்து முடித்த பின்பு மோட்ச பிராப்தியும் வழங்குவதற்கு சம்ஸ்காரங்கள் பேருதவி புரிவதாக நாம் அறிந்து கொண்டோம். அந்த நிலைகளில் ஜீவாத்மா பிறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த கர்ப்பாதானம் தொடர்பான விஷயங்களில் துவங்கி தொடர்ச்சியாக ஜீவாத்மாவின் ஆயுள் பரியந்தம் முழுவதிலும் மேற்கொள்ளப்படுகின்ற சம்ஸ்காரங்களால் நிறைவான வாழ்வியல் சூழல் அமைவதோடு பிறவி பயன் என்று சொல்லக்கூடிய மோட்ச பிராப்தியும் கிடைப்பதாக நமது தர்மசாஸ்திரம் உணர்த்துகிறது. ஜீவாத்மாவினுடைய பிறப்பின் துவக்கம் என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த கர்ப்பாதானம் தொடர்பான கருத்துக்களை இன்றைய தினம் முழுவதுமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இறை பரம்பொருளுடைய பரிபூர்ணமான அருட்கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க பெற்று இது தொடர்பாக தற்போதைய வாழ்வியல் சூழலுக்கு எந்தெந்த கருத்துக்கள் பொதுமக்களை சென்று சேர வேண்டுமோ அந்தந்த கருத்துக்கள் இறை பரம்பொருள் அனுக்கிரகத்துடனே இன்றைய வகுப்பில் வெளிப்பட்டு அவை நிறைவாக தங்களுக்கு வந்தடைய எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை பிரார்த்திக்கின்றேன். கர்ப்பாதானம் என்றால் என்ன? கர்ப்பாதானத்தின் முக்கியத்துவம் யாது? கர்ப்பாதானம் யாருக்கு, யாருக்காக, யார் செய்ய வேண்டும்? கர்ப்பாதானம் செய்ய வேண்டிய காலம் எது? கர்ப்பாதானத்தை எந்த முறையில் செய்ய வேண்டும் என்பன போன்ற வினாக்களுக்கெல்லாம் இன்றைய வகுப்பு தீர்வாக அமையவிருக்கிறது. கர்ப்பாதானத்தை நிஷேகம், சாந்தி முகூர்த்தம், முதல் இரவு என்பதான வழக்கமான சொல்களில் அறியப்பட்ட போதிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு பெரும்பாலான மக்களிடையே இல்லாமல் இருப்பது வருத்தத்திற்குரிய விஷயம். இது ஏதோ கேட்கக்கூடாத விஷயமாக யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம். சாஸ்திரம் குறிப்பிடும் வழிமுறைகளை நான் இன்றைய தினம் தெரிவிக்க இருக்கின்றேன். அன்பிற்குரிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அவரவர் செய்த கர்மவினை பயன்களின் அடிப்படையிலேயே வாழ்வின் அனுபவங்கள் அமையும் என்ற புரிதல் அனைவருக்கும் இருந்த போதிலும் வாழ்வில் எதிர்பார்ப்புகள் மட்டும் குறைவாக இருப்பதில்லை. தன்னை பற்றிய எதிர்பார்ப்புகளும் தன்னை சார்ந்தவர்கள் பற்றிய எதிர்பார்ப்புகளும் அனைவரிடத்திலும் அதிகம் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இப்புவியில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஏதோ ஒரு வகையில் சில எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்தே வாழ்வியல் சூழலை அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் அமைந்திருக்கிறது. அவரவர் செய்த வினைப்பதிவுகளே வாழ்வின் அனுபவங்களுக்கு காரணம் என்றிருந்த போதிலும் வாழ்வில் அனைத்து அனுபவங்கள் தொடர்பான எதிர்பார்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கும் பொதுமக்கள் மிகுதியாகவே உள்ளனர். குறிப்பாக தன்னுடைய சந்ததிகள் மீது வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகள் முதன்மையாக குறிப்பிடும் அளவிற்கு உள்ளன. ஒரு ஜீவாத்மாவினுடைய வாழ்வியல் சூழலில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் இருந்த போதிலும்
தன்னுடைய சந்ததி தொடர்பான எதிர்பார்ப்புகள் என்பது அதில் முதன்மையாக குறிப்பிடும் அளவிற்கு இருப்பதை யாராலும் மறுக்க இயலாது. புத்திரபாக்கியத்தை அடைய வேண்டி பிரார்த்தனைகள், புத்திரபாக்கியம் கிடைத்தவுடன் அந்த புத்திரபாக்கியத்திற்காகவே தன்னுடைய அதாவது தன்னுடைய சந்ததிகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யும் சூழலில் தான் அனைவருடைய வாழ்வியல் சூழலும் இருக்கிறது. ஆகவே பல்வேறு எதிர்பார்ப்புகள் அனைவரிடத்திலும் இருந்த போதிலும் தன்னுடைய சந்ததிகள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் என்பது முதன்மையாக குறிப்பிடும் அளவிற்கு வாழ்வியல் சூழல் இருக்கிறது. அப்படி சந்ததிகளை பற்றி முதன்மையாக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது எனும் பொழுது அதனை சரி செய்து கொள்வதற்கு சாஸ்திரம் வகுத்திருக்கின்ற வரையறைகளை அறியாமல் தன்னுடைய சந்ததிகள் மீதான எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு சில நேரங்களில் அது அனுகூலமாக அமைந்து விட்டால் மகிழ்ச்சி அடைவதும், சில நேரங்களில் அது சாதகமாக அமையவில்லை என்றால் வருத்தம் கொள்வதுமாக பல்வேறு பொதுமக்கள் இவ்வாறே தங்களுடைய வாழ்வியல் சூழலை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே புத்திரர்கள் என்கின்ற ஒரு நிலைகளில் அனைவருக்குமே சில எதிர்பார்ப்புகள் இருப்பதுண்டு. நல்ல அங்க அவயங்களோடு கூடிய நல்ல புத்திரர்கள் கிடைக்க வேண்டும், நோய்கள் இல்லாமல் நீடித்த ஆயுளோடு நிறை செல்வத்தோடு நீங்கா புகழோடு வாழ வேண்டும், புத்திரருக்கு நல்ல அறிவு, புத்திசாலித்தனம், திறமை, இரக்க குணம், பெரியோர்களை மதித்தல், பரோபகார சிந்தனை, கருணை உள்ளம், இது எல்லாம் நிறைவாக அமைந்து சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதவர்கள் யார்? அப்படிப்பட்ட சத்புத்திரர்களை அடைய வேண்டும் என்றால் அவர்கள் எல்லாம் முதலில் கவனித்து மேற்கொள்ள வேண்டிய சம்ஸ்காரமே இந்த கர்ப்பாதானம் என்பதாகும். நிறைவான சந்ததிகளை பெறுவதற்கு அனைத்து நிலைகளிலும் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வகையில் சந்ததிகளை பெறுவதற்கு நாம் அனைவரும் முதலில் கவனித்து மேற்கொள்ள வேண்டிய முதல் சம்ஸ்காரம் என்பது கர்ப்பாதானம் என்று சொல்லப்படுகிறது. சமூகத்தில் இருக்கும் சில நபர்களை குறிப்பிட்டால் தங்களுக்கு மேலும் சிறப்பாக புரியும் என எண்ணுகிறேன். சிலர் நன்றாக படிப்பதில்லை, சிலர் பொருட்களை அபகரிக்கிறார்கள், அதாவது திருடுகிறார்கள், சிலருக்கு அங்க அவயங்கள் சரியாக அமைவதில்லை, சிலர் புத்தி சுவாதீனம் இல்லாமலும் போகிறார்கள், சிலர் போகம் மட்டுமே வாழ்க்கை என்பதாக புரிந்து கொண்டுள்ளார்கள், சிலர் பொய் சொல்லி ஏமாற்றுகிறார்கள், சிலர் கொலைபாதக செயல்களில் கூட ஈடுபடுகிறார்கள், சிலர் பெரியோர்களை மதிப்பதே இல்லை, சிலர் சாஸ்திரங்களை நிந்திக்கிறார்கள், சிலர் சமூக அவலங்களுக்கெல்லாம் காரணமாக அமைகிறார்கள், சிலர் பிற உயிர்களை சமமாக பாவிப்பதில்லை, சிலர் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாகவே இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அவர்கள் பிறப்பதற்கு பூர்வாங்கம் செய்த நேரமே காரணமாக உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வரையறை நமது முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வரையறைகளுக்கு உட்பட்டு வாழாமல் தன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ஜீவாத்மாக்களும் அவர்கள் பிறப்பதற்கு பூர்வாங்கம் செய்த நேரம் சரியானதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. கர்ப்பாதானத்தை சாஸ்திரங்கள் குறிப்பிடும் வழிமுறைகளில் மேற்கொள்ளாததால் இது மாதிரியான அபகீர்த்தி கொண்ட மனிதர்கள் பிறந்து விடுகிறார்கள். ஆகவே நல்ல புத்திரர்களை
நல்ல சந்ததிகளை பெற வேண்டும் என்றால் முதலில் கர்ப்பாதானத்தை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. பிள்ளைகள் பிறந்து தானும் நன்றாக உருவெடுத்து தன் குடும்பத்திற்கும் பயன்பட்டு இந்த தேசத்திற்கும் பயன்படும் வகையில் இருக்க வேண்டும் என்றால் சாஸ்திரம் குறிப்பிடும் வழிமுறைகளின்படி கர்ப்பாதானம் நிகழ வேண்டும் என்பது ஒன்றே தீர்வாக அமையும். கர்ப்பாதானம் என்றால் என்ன என பார்க்கலாம். தானம் என்றால் ஆத்மார்த்தமாக பிறருக்கு வழங்குவதையும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்வதையும் குறிக்கும் மிக உயர்ந்த சொல்லாகும். தானம் என்றால் ஆத்மார்த்தமாக பிறருக்கு வழங்குவதையும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்வதையும் குறிக்கும் மிக உயர்ந்த சொல்லாகும். ஒரு பெண்ணை ஆயுட்காலம் முடிய நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன், உனக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அனைத்தையும் நான் கொடுக்கிறேன் என்று அக்னியையும் பல மகான்களையும் தேவதைகளையும் சாட்சியாக கொண்டு ஒரு பெண்ணை தானம் பெறுவது கன்னிகா தானம் என்றும் விவாகம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. விவாகம் என்பது எதற்காக எனும் பொழுது நல்ல சந்ததிகளை அடைவதற்காகவே என்று குறிப்பிடுகிறார்கள். விவாகத்தினால் கிடைக்கும் பயன் யாது எனும் பொழுது தர்மம் செய்வதற்கும் நல்ல சந்ததிகளை பெறுவதற்கும் மற்றும் மோட்சத்தை அடைவதற்கும் விவாக சம்ஸ்காரம் உதவுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விவாக சம்ஸ்காரத்தினால் என்ன பலன் என்றால் நல்ல சந்ததிகளை பெறுவதற்கும் தான தர்மங்கள் செய்வதற்கும் மோட்சத்தை அடைவதற்கும் என்ற 3 முக்கியமான நிகழ்வுகளை செய்வதற்கே விவாக சம்ஸ்காரம் உதவுகிறது என்பதாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. தானம் என்றால் ஆத்மார்த்தமாக பிறருக்கு வழங்குவதையும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்வதையும் குறிக்கும் மிக உயர்ந்த சொல் என குறிப்பிட்டோம். நல்ல சந்ததிகளை அடைய வேண்டி பெண்ணின் கர்ப்பத்தை எடுத்துக்கொள்வது, அதாவது பெற்றுக்கொள்வது கர்ப்பாதானம் என்று சொல்லப்படுகிறது. நல்ல சந்ததிகளை அடைய வேண்டி பெண்ணின் கர்ப்பத்தை பெற்றுக்கொள்வது அல்லது எடுத்துக்கொள்வது கர்ப்பாதானம் என்று சொல்லப்படுகிறது. கர்ப்பாதானம் என்றால் என்ன என்பதை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். இந்த கர்ப்பாதானத்தின் முக்கியத்துவம் யாது என்பது தொடர்பாக பார்க்கலாம். கர்ப்பாதானம் என்பது ஆண் பெண் இருவரும் தாம்பத்தியம் கொண்டு தன் காம இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஏற்பட்டது அல்ல. மனிதர்களாகட்டும் மிருகங்களாகட்டும் கடவுள் படைத்த இனங்கள் இந்த உலகில் விருத்தி அடைய ஆண் பெண் சேர்க்கையை இறைவனே விதித்துள்ளார். மனிதர்களுக்கிடையே நடைபெறும் தாம்பத்திய நிகழ்வுகள் தர்ம நெறிமுறைப்படி அமைய வேண்டியதும் இறைவனின் விருப்பமாக உள்ளது. தாம்பத்தியம் என்பது அப்போதைக்கு மட்டுமல்லாமல் காலம் காலமாக முற்றிலும் இன்பகரமாக அமைய வேண்டும் என்றால் தாம்பத்தியத்தை புனிதமாக கருதியே அதில் ஈடுபட வேண்டும் என்று குறிப்பிடுகிறது தர்மசாஸ்திரம். காலையில் கல்யாணம், மாலையில் ஹோட்டலில் முதலிரவு என்பதெல்லாம் நடப்பதாலேயே உடல் ஊனமுள்ள குழந்தைகள் பிறக்கின்றன. அல்லது தர்மத்தில் பற்றே இல்லாத குழந்தைகள் பிறந்து பின்னர் சமூகத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் பிள்ளைகளாக அமைந்து விடுகிறார்கள். நல்ல குழந்தைகள் பிறக்க வேண்டும், அவர்கள் நல்லவர்களாக வளர வேண்டும், அவரால் குடும்பமும் தேசமும் நலம் பெற வேண்டும் என்றால் கர்ப்பாதானத்தை சாஸ்திரம் குறிப்பிடும் வழிமுறைகளில் மிகச்சரியாக மேற்கொள்வது ஒன்றே தீர்வாக அமையும். கர்ப்பாதானம் முறையாக மேற்கொள்வதால் நல்ல சத்புத்திரர்கள் கிடைப்பார்கள். கர்ப்பாதானத்தால் என்ன பயன்
என எண்ணும் பொழுது ஒரு பிள்ளை நல்ல அங்க அவயங்களோடு விசேஷமான தேஜஸோடு பிறந்து நல்ல அறிவை பெற்று புத்தி கூர்மையுடன் சிந்தனை திறத்துடன் ஞாபக சக்தியுடன் சாஸ்திர ஞானங்களை பரிபூர்ணமாக பெற்று தானும் நிறைவாக வாழ்ந்து கொண்டு அன்பு, கருணை, பரோபகார சிந்தனையுடன் பிற உயிர்களையும் சமமாக பாவித்து எண்ணத்தால், சொல்லால், செயலால் இவற்றால் யார் ஒருவருக்கும் தீங்கு விளைவிக்காமல் தானும் நற்கதி அடைந்து கொண்டு இந்த தேசத்தின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடுகின்ற சத்புத்திரர்கள் கர்ப்பாதானத்தால் கிடைக்கப் பெறுவார்கள் என்பது உறுதி. கர்ப்பாதானம் இதனால் என்ன பயன் என வினவுவோருக்கு மேற்குறிப்பிட்ட கருத்துக்கள் பதிலாக அமையும். இதிலிருந்து சம்ஸ்காரங்களில் முதன்மையாக சொல்லப்படுகின்ற கர்ப்பாதானத்தின் முக்கியத்துவத்தை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். இருக்கட்டும், விஷயத்திற்கு வருவோம். கர்ப்பாதானம் எப்போது செய்ய வேண்டும் என்கின்ற விபரத்தை பார்க்கலாம். அன்பிற்குரியவர்கள், கடந்த கால வாழ்வியல் சூழலை சற்று தங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது, முந்தைய காலகட்டங்களில் ஆணிற்கான திருமண வயது 12ஆகவும் பெண்ணிற்கான திருமண வயது 7 அல்லது 8 வயதாகவும் இருக்கும். திருமண காலங்கள் நிகழும் பொழுது பெண்ணானவள் ருதுவாகி இருப்பதற்கூட வாய்ப்புகள் கூட குறைவு. திருமணம் முடிந்தவுடன் பெண் தனது தந்தையின் இல்லத்திலேயே வளர்ந்து வருவாள். அந்த பெண் ருதுவானவுடன் தன்னுடைய கணவனுடைய இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவாள். இப்படியாக வாழ்வியல் சூழல் கொண்ட ஒரு நிலைப்பாடு கடந்த காலத்தில் அமைந்திருக்கிறது. தற்போதைய வாழ்வியல் சூழல் என்பது அப்படி இல்லை. அதாவது, கடந்த கால வாழ்வியல் சூழலை குறிப்பிடும் பொழுது திருமணம் முடிந்து சில காலங்கள் தன்னுடைய பெற்றோர் இல்லத்தில் வளர்ந்து வரும் பெண் தான் ருதுவானவுடன் தன்னுடைய கணவன் இல்லத்திற்கு செல்வாள். அதன் பின்பு அங்கு கர்ப்பாதான முகூர்த்தம் குறிக்கப்பட்டு அங்கு சாந்தி முகூர்த்தம், நிஷேக முகூர்த்தம் நடைபெறுவது உண்டு. இப்படியாகவே முந்தைய வாழ்வியல் காலங்களில் நடைபெற்றிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது அப்படி இல்லை. ஆணிற்கு 21 வயது, பெண்ணிற்கு 21 வயதும் ஆணிற்கு 25 வயதுமாக திருமண வயதாக நிர்ணயம் செய்யப்பட்டு தற்போது இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழல் என்பது முக்கியத்துவமாக அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு நிலைப்பாடாகவே இருக்கிறது. ஏகதேசம் திருமண முகூர்த்தங்கள் பஞ்சாங்கத்தின் உதவியுடன் குறிக்கப்படுகிறது. விவாக முகூர்த்தத்திற்கான வரையறைகளின்படியே பஞ்சாங்கங்களில் விவாக முகூர்த்தம் குறிக்கப்பட்டிருக்கும். அதாவது, நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம், இப்படியெல்லாம் நாம் பஞ்சாங்கத்துல பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் விவாக முகூர்த்தத்திற்கான வரையறைகளுக்கு உட்பட்டே இருக்கும். திருமணமான அன்னைக்கு ராத்திரி முதலிரவு, அன்னைக்குதான் நிஷேக முகூர்த்தம் என்பதாக ஒரு நடைமுறை பெரும்பாலான மக்களால் தற்போது பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த திருமணமான அன்றைய தினம் இரவு பொழுதில் நடைபெறக்கூடிய அந்த சாந்தி முகூர்த்தம், நிஷேக முகூர்த்தம் என்பது, கர்ப்பாதானம் என்பது அதற்கான வரையறைகளோடு இருக்கிறதா என்ற ஆய்வுகள் மேற்கொண்டு அதனை நிகழ்த்தக்கூடிய பொதுமக்கள் வெகுவாக குறைவுபட்டு இருக்கிறார்கள் என்பது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஒரு உதாரணமாக குறிப்பிட்டோம் என்றால், காலை பொழுதில், அதாவது மதியம் 12 மணி வரை ஒரு குறிப்பிட்ட தினத்தில் சதய நட்சத்திரம் இருப்பதாக கொள்வோம். சதய நட்சத்திரம் விவாகத்திற்கு ஏற்ற நட்சத்திரமாக வரையறை செய்யப்பட்டிருக்கிறது.
மதியம் 12 மணி வரை சதய நட்சத்திரம் இருப்பதால் காலையில் முகூர்த்த நேரம் குறிக்கப்பட்டிருக்கும். மதியம் 12 மணிக்கு மேல் சதயத்திற்கு அடுத்த நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் துவங்கி மறுநாள் காலை 11 மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம் இருப்பதாக கொள்வோம். அப்பொழுது காலையில் சதய நட்சத்திர விவாகமான தம்பதிகள் அன்று இரவு சாந்தி முகூர்த்தம் நிகழ்த்தும் பொழுது அந்த முதல் உடல் சேர்க்கை என்பது பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமையும். பூரட்டாதி நட்சத்திரம் நிஷேக முகூர்த்தம் மாத்திரமல்ல, எந்த சுபகாரியத்திற்கும் ஏற்றதல்ல என்று ஜோதிட சாஸ்திரம் வரையறுத்திருக்கிறது. விசாகம் பூரட்டாதியில் மேற்கொள்ளக்கூடிய சுபகாரியம் வெகு நாட்களுக்கு நிலைக்காது என்றே குறிப்பிடப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த நிஷேக முகூர்த்தம் நிகழ்ந்தால் பிறக்கக்கூடிய புத்திரர்கள் பற்றியும் அந்த புத்திரரால் சமூகம் அடையும் பயன் பற்றியும் யோசிக்கும் விதமாகவே இருக்கும். ஆகவே விவாக முகூர்த்தத்திற்கு சில பகுதிகளில் விவாக முகூர்த்தத்திற்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை என்பது வருத்தத்திற்குரிய விஷயம். நாள்காட்டியில் திருமாங்கல்ய சிம்பல் இடம்பெற்றிருக்கிறதா, இருந்தால் அன்று முகூர்த்தம். தான் விரும்பிய திருமண மண்டபம் என்று கிடைக்கிறதோ அன்றைக்குத்தான் முகூர்த்தம். இப்படியான ஒரு தவறான புரிதலோடு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். தாராபலம், சந்திரபலம், முகூர்த்த விதானம், கசரம் என்கின்ற பல நிலைகளில் ஆய்வுகள் செய்து முகூர்த்த நிர்ணயம் செய்து அனைத்து நிலைகளிலும் உதவக்கூடிய வகையில் சாஸ்திரம் என்ன வரையறை செய்திருக்கிறதோ அதன்படி நிகழ்வுகளை மேற்கொண்டு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கும் மக்கள் குறைவுபட்டு இருக்கிறார்கள். தெய்வஞர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஜோதிட பெருந்தகைகள் தான் இதனை சரி செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதன் காரணமாகவே இறை பரம்பொருள் அனுகிரகித்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதோடு மாத்திரமல்லாமல் அதில் கலந்து கொண்டு கருத்துக்களை கேட்கும் வாய்ப்பினையும் தங்களுக்கு வழங்கி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அனைத்து சுபகாரியங்களும் சுபநாள் பார்த்து செய்யப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கிரகாரம்பம் செய்கிறோம் எனில் வரையறுத்திருக்கிறது ஜோதிடம். கிரகாரம்பம் என்பது கூட மிகப்பெரிய சுபகாரியம். வஸ்திரம் உடுத்த என்று குறிப்பிடுகிறது சாஸ்திரம். வாகனம் ஏற, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க, ஒரு துணிக்கடைக்கு சென்று ஒரு வஸ்திரத்தை வாங்கி அணிவதற்கு கூட ஜோதிட சாஸ்திரம் திதி நட்சத்திர யோக கரணாதிகளின் அடிப்படையில் லக்ன சுத்தமான ஒரு நேரத்தை வரையறை செய்திருக்கிறது எனில் தன்னுடைய சந்ததியை உற்பத்தி செய்வதற்கு, சந்ததியை தோற்றுவிப்பதற்கு என்ன வரையறைகளை கொண்டிருக்கும் என்பதை சற்றே யோசிக்க வேண்டும். அந்த நிலைகளில் நாம் நிறைவாக கர்ப்பாதான முகூர்த்தத்தை மேற்கொண்டு மிக கவனமுடன் சாஸ்திரம் காண்பிக்கும் வழிமுறைகளின்படி நாம் கர்ப்பாதானத்தை அமைத்துக் கொள்ளும் பொழுது நிறைவான சத்புத்திரர்கள் அமையப் பெறுவார்கள். பல பெற்றோர்கள் சந்ததிகளை நினைத்தே வருத்தம் கொள்கிறார்கள். எப்படி வாழ்க்கை அமையப் போகிறதோ, கடைசி காலத்தில் நம்மை வைத்து காப்பாற்றுவானோ இல்லையோ, சமூக மெச்சம் நல்ல பிள்ளையாக இவன் வருவானோ மாட்டானோ என்கின்ற குழப்பத்திலேயே வாழ்கிறார்கள். அந்த குழப்பத்திற்கு தீர்வை தரும் விஷயமாகவே கர்ப்பாதான முகூர்த்தம் அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியான லக்ன சுத்தமான நேரத்தில் கர்ப்பாதானம் நிகழ்ந்து விட்டது என்றால் இது தொடர்பான அச்சம், பயம் தேவையில்லை என்கிறது சாஸ்திரம். பெற்றோர்களை மட்டுமல்ல, சமூகத்தில் இருக்கும் அத்துணை பெரியோர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றல் கர்ப்பாதான முகூர்த்தத்தினால் பிறக்கும் ஒரு குழந்தைக்கு உண்டு என்று வலியுறுத்துகிறது. அப்பேற்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்ஸ்காரம் இன்று பெரும்பாலான மக்களிடையே பின்பற்றாமல் செல்வது என்பது நம்முடைய துரதிர்ஷ்டமாகவே சொல்ல வேண்டும். அன்பிற்குரிய ஜோதிட பெருந்தகைகள் இதனை கேட்பதோடு மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்வினை தங்களிடத்தில் பார்வைக்கு வருகின்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் தெரிவித்து
விவாக முகூர்த்தத்தை விட 1000 மடங்கு பிரசித்தி பெற்ற முகூர்த்தம் நிஷேக முகூர்த்தம். அதனை நிறைவாக மேற்கொள்வதற்கு தாங்கள் தயாராகுங்கள் என்று பெற்றோர்களை வலியுறுத்த வேண்டியது இறைவனுக்கு நீங்கள் செய்யும் நன்றி கடனாகவே அமையும் என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். கர்ப்பாதானம் எப்போது செய்யப்பட வேண்டும் என்பதாக பார்க்கலாம். திருமணம் முடிந்த பிறகு வீட்டிற்கு வந்த மருமகள் திருமணம் முடிந்த பிறகு வீட்டிற்கு வந்த மருமகள் முதல் முறையாக வீட்டிற்கு விளக்கானவுடன், அதாவது ருது ஜனனம் நிகழ்ந்தவுடன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். திருமணம் முடிந்த பிறகு வீட்டுக்கு வந்த மருமகள் வீட்டு விளக்கு ஆனவுடன், முதல் ருது ஜனனம் நிகழ்ந்தவுடன், எப்போது ருது ஜனனம் நிகழ்கிறதோ அதிலிருந்து 4 தினங்களை விடுத்து, ருது ஜனனம் நிகழும் 4 தினங்களை விடுத்து 16 நாட்களுக்குள் நல்ல முகூர்த்தம் குறித்து கர்ப்பாதானம் நிகழ்த்த வேண்டும் என்று வரையறுத்திருக்கிறது. அப்படியான தினங்களில் இரட்டைப்பட்ட நாட்களில் கர்ப்பாதானம் நிகழ்ந்தால் ஆண் குழந்தை எனவும், ஒற்றைப்பட்ட தினங்களில் கர்ப்பாதானம் நிகழ்ந்தால் பெண் குழந்தை எனவும் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு மகத்துவம், ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேண்டுமா என்று தற்போது ஸ்கேன் செய்து கண்டுபிடிக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்த போதிலும், முந்தைய காலங்களில் நமது பெரியோர்கள் சில செய்கைகளின் அடிப்படையில், இது மாதிரியான நிகழ்வுகளின் அடிப்படையில் ஆண் பெண் பிள்ளைகளை அறிந்து பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்பதையும் குறிப்பிட வேண்டும். ஆகவே கர்ப்பாதானம் எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். வீட்டிற்கு வந்த மருமகள் முதல் முறையாக வீட்டு விளக்கு ஆனதில் இருந்து 4 தினங்களை விடுத்து அடுத்த 16 தினங்களுக்குள் சுப திதி வார நட்சத்திர யோக கரணாதிகள் இணைந்து வரக்கூடிய நாளில் தீர்மானித்து கர்ப்பாதானம் நிகழ்த்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முந்தைய காலகட்டங்களில் கர்ப்பாதானத்திற்கு முகூர்த்தம் குறித்த பின்பே விவாகத்திற்கு முகூர்த்தம் குறித்திருக்கிறார்கள் நமது பெரியோர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்ப்பாதானத்திற்கு முகூர்த்தம் குறித்த பின்பே, ஏனெனில் விவாகமான பின்னாடி கர்ப்பாதான முகூர்த்தம் தொடர்ச்சியா அமையாமல் போயிடும், அது தம்பதிகளுக்கு சிரமமாக போயிடும். அப்படிங்கிறதுனாலே கர்ப்பாதான முகூர்த்தத்தை முதலில் குறித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா விவாக முகூர்த்தத்தை குறித்து அந்த விவாகத்தை நிகழ்த்திய பெரியோர்களும் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கர்ப்பாதானம் எப்பொழுது நிகழ வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்து கர்ப்பாதான முகூர்த்தம் குறிப்பதற்கான வரையறைகள் என்ன என்பதாக பார்க்கலாம். தாங்கள் நோட்டு புத்தகம் வைத்திருந்தால் அதில் குறிப்பாக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு பெண் ருதுவான திதி, நட்சத்திரம், கிழமை இவற்றில் கர்ப்பாதானம் செய்யக்கூடாது. ஒரு பெண் ருதுவான திதி, நட்சத்திரம், கிழமை இவற்றில் கர்ப்பாதானம் செய்யக்கூடாது. செய்தால் நோயுடன் கூடிய பிள்ளைகள் பிறக்கும் என்பதாக தர்மசாஸ்திரம் வலியுறுத்துகிறது. ருது ஜாதகத்தை ஏன் பெரியவர்கள் கவனித்தார்கள் என்பதை தற்போது தாங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். ஒரு பெண் ருதுவான திதி, ருதுவான நட்சத்திரம், ருதுவான கிழமை இவற்றில் கர்ப்பாதானம் செய்யக்கூடாது. அடுத்து ஆடி மாதம் கர்ப்பாதானம் செய்யக்கூடாது. ஆடி மாதம் கர்ப்பாதானம் செய்யக்கூடாது என்று தர்மசாஸ்திரம் வலியுறுத்துகிறது. ஒரு விஷயத்தை தங்களுக்கு குறிப்பிட்டால் நன்கு புரியும் என எண்ணுகிறேன். ஆடிப்பட்டம் தேடி சென்று விதை என்று குறிப்பிடுவார்கள். ஆடி மாதம் நாம் விதை விதைத்தோம் என்றால் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி வரை மழை பெய்யும். நீரினால் விதை நன்கு வளரும். அடுத்து கார்த்திகை, மார்கழியில் விரைவான வளர்ச்சியை பெற்று தை மாதம் அறுவடைக்கு தயாராகும். இப்படி இல்லாமல்
நாம் தை மாதம் விதை விதைக்கிறோம் என்றால் அடுத்து வரக்கூடிய மாசி பங்குனி மாதங்களில் வெயிலின் தாக்கம் காரணமாக பயிர் செழித்து வளர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் குறைவுபட்டு பயிர் வளராமலேயே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பயிரை விதைத்து அறுவடை செய்வதற்கு கால நேரத்தை வரையறுத்திருக்கிறது எனில் ஒரு சத்புத்திரரை உருவாக்குவதற்கு எவ்வளவு கால நேரத்தை நமது பெரியவர்கள் வரையறுத்து கொடுத்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெண் ருதுவான திதி நட்சத்திரம் கிழமை இவற்றில் கர்ப்பாதானம் செய்யக்கூடாது என்பதாக பார்த்தோம். ஆடி மாதம் கர்ப்பாதானம் கூடாது என்பதாக பார்த்தோம். எந்த நட்சத்திரத்தில் கர்ப்பாதானம் செய்கிறோமோ, நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த நட்சத்திரத்தில் கர்ப்பாதானம் செய்கிறோமோ அந்த நட்சத்திரத்தில் இருந்து 9, 10 அல்லது 12 ஆகிய நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் குழந்தை பிறக்கும். எந்த நட்சத்திரத்தில் கர்ப்பாதானம் செய்கிறோமோ அந்த நட்சத்திரத்திற்கு 9, 10 அல்லது 12 இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் குழந்தை பிறக்கும். எந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து அதற்கு ஏற்றாற்போல் கர்ப்பாதான முகூர்த்தத்தை தீர்மானியுங்கள் என்று தர்மசாஸ்திரம் வலியுறுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். துவிதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, திரையோதசி, சதுர்த்தசி ஆகிய திதிகள் உத்தமம். நல்லா கவனிச்சுக்கணும். துவிதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, திரையோதசி, சதுர்த்தசி ஆகிய திதிகள் உத்தமம். பிரதமை, சதுர்த்தி, சஷ்டி, அஷ்டமி, நவமி, ஏகாதசி, துவாதசி, அமாவாசை, பௌர்ணமி ஆகிய திதிகள் சிறப்பில்லை. பிரதமை, சதுர்த்தி, சஷ்டி, அஷ்டமி, நவமி, ஏகாதசி, துவாதசி, அமாவாசை, பௌர்ணமி ஆகிய திதிகள் கர்ப்பாதானத்திற்கு ஏற்றதில்லை. அடுத்த நட்சத்திரம் அஸ்வினி, ரோகிணி, பூசம், அஸ்தம், அனுஷம், திருவோணம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் அதி 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 உத்தமம். கர்ப்பாதானத்திற்கு மாத்திரமல்ல, மேற்குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் அனைத்து சுபகாரியங்களுக்கும் விசேஷமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட நட்சத்திரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அஸ்வினி, ரோகிணி, பூசம், அஸ்தம், அனுஷம், திருவோணம், உத்திரட் ஆகிய நட்சத்திரங்கள் அதி உத்தமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து மிருகசீருஷம், உத்திரம், சித்திரை, சுவாதி, உத்திராடம், அவிட்டம், சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் மத்திமம். மிருகசீருஷம், உத்திரம், சித்திரை, சுவாதி, உத்திராடம், அவிட்டம், சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் மத்திமம். நல்லா புரிஞ்சுக்கணும், மத்திமம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது கூடாது என்று புரிந்து கொள்ள வேண்டாம். மற்ற அமைவுகள் சரியாக வரும் பட்சத்தில் இந்த மேற்குறிப்பிட்ட நட்சத்திரங்களை நாம் கர்ப்பாதான முகூர்த்தம் நிகழ்த்தலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து கூடாது நட்சத்திரங்கள். கூடாத நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை, திருவாதிரை, புனர்பூசம், ஆயில்யம், மகம், பூரம், விஷாகம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் கர்ப்பாதானத்திற்கு கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கூடாத நட்சத்திரங்கள் என்ற வரிசையில் நல்லா கவனிச்சுக்கணும். அந்த கிருத்திகையாகட்டும், புனர்பூசமாகட்டும், கேட்டை மூலமாகட்டும், ரேவதி ஆகட்டும், இவையெல்லாம் சுப நட்சத்திரங்கள். மற்ற சுப காரியங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் நட்சத்திரங்கள் என்பதை கவனியுங்கள். இருந்தாலும் மேற்குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் கர்ப்பாதான முகூர்த்தத்திற்கு எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை தெளிவா வரையறுத்து செஞ்சிருக்காங்க.
அதுல குறிப்பா அந்த கேட்டை மூலம் ரேவதி, பரணி பூரம் பூராடம், பரணி பூரம் பூராடம், கேட்டை மூலம் ரேவதி, இந்த நட்சத்திரங்கள் கட்டாயமாக கூடாது என்று பழம்பெரும் கிரந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது கூடவே கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கர்ப்பாதான முகூர்த்தத்திற்கு மட்டும். அதான் அப்ப திதி பார்த்தோம், நட்சத்திரம் பார்த்தோம். அடுத்து லக்ன சுத்தம் அப்படின்னு சொல்றது. வளர்பிறை சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய இயற்கை சுபக்கோள்கள் சம்பந்தம் உள்ள அனைத்து லக்னங்களும் சிறப்பு. 12 லக்னத்துல எந்த லக்னம் வேணாலும் குறிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. 12 லக்னங்களில் எந்த லக்னம் வேண்டுமானாலும் குறித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த லக்னத்திற்கு வளர்பிறை சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய கோள்களின் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் சிறப்பு. அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா குரு தொடர்பு என்பது ரொம்ப பிரசித்தி என்பதாக சொல்லப்படுகிறது. குரு பார்த்த லக்னம் 1000 ஆண்டுகளுக்கு பலம். குரு பார்த்த லக்னம் 1000 ஆண்டுகளுக்கு பலம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே மேற்குறிப்பிட்ட சுப கிரகங்களுடைய தொடர்பு இருக்கணும். 12 லக்னங்களில் எந்த லக்னம் வேண்டுமானாலும் அமையட்டும்னு சொல்றாங்க. அதற்கு அப்புறமா 1, 7, 8ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். 1 குணம், 7 கலத்திரம், 8 ஆயுள் பரியந்தம். ஆக 1, 7, 8 ஆகிய 3 பாவகங்கள் சுத்தமாகவோ அல்லது சுபகோள்களின் தொடர்பாகவோ இருக்கும் சுத்தமான நேரத்தில் கர்ப்பாதானம் நிகழ வேண்டும் என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியா தம்பதிகளின் ஜென்மானு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்கள் கூடாது என்பதாக சொல்லப்படுகிறது. ஜென்மானு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்கள் இது தொடர்பாக ஜோதிட மாணவர்களுக்கு நன்கு புரிதல் இருக்கும் என நம்புகிறேன். பரணியில் ஒருத்தர் ஜனனமாகி இருக்கிறார் எனில் பரணி சுக்கிரனின் நட்சத்திரம், சுக்கிரனின் ஏனைய 2 நட்சத்திரங்கள் அதாவது பூரம், பூராடம் இவை ஜென்மானு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்கள். அதாவது அஸ்வினி மகம் மூலம், ஆயில்யம் கேட்டை ரேவதி, பரணி பூரம் பூராடம், கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் அதாவது ஒரே கிரகத்தின் நட்சத்திரங்கள் ஜென்மானு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்களாக சொல்லப்படுகிறது. அந்த ஜென்மானு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு சமம் என்பதாக ஒரு வரையறை இருப்பதால் அந்த ஜென்மானு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்கள் கர்ப்பாதானத்திற்கு தவிர்க்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கப்புறமா தம்பதிகள் இருவரும் தாராபுலம் இருக்கும் நட்சத்திரமாக அந்த முகூர்த்த நாள் இருக்க வேண்டியது அவசியம். தாராபுலம் அதாவது ஆணின் நட்சத்திரம் முதல் முகூர்த்த நாளின் நட்சத்திரம் வரை எண்ணிக்கொண்டு 9ஆல் வகுத்த மீதம் இரட்டை இலக்கம் வந்தால் தாராபலம் உண்டு. தாராபலம் என்றாலே தாங்கள் நன்கு புரிந்து கொள்வீர்கள் என எண்ணுகிறேன். ஆகவே இருவரின் ஆண் பெண் இருவரின் நட்சத்திரம் முதல் கர்ப்பாதானம் நடைபெறும் நட்சத்திரம் வரை எண்ணி வரும் தொகையை 9ஆல் வகுத்த மீதம் இரட்டை இலக்கமாக வந்தால் தாராபலம் உண்டு என்பதாக அர்த்தம். ஆக தாராபலம் இருக்கும் நாளை வைத்து கர்ப்பாதானம் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக கர்ப்பாதான முகூர்த்தத்திற்கான வரையறைகள் நாம் சிலவற்றை தெரிவித்தோம். நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். அடுத்து கர்ப்பாதானம் செய்யும் போது கவனிக்க வேண்டியவைகள் என்பதாக சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். தற்போதைய வாழ்வியல் சூழல் நிறைய இருக்கிறது. ரொம்ப முக்கியமா இதுதான் பேசணும். நிறைய கர்ப்பாதான முகூர்த்தங்கள் முகூர்த்தம் குறிக்கப்படாமலேயே எங்கு நிகழக்கூடாதோ அங்குதான் நிறைய நடக்கிறது. குறிப்பா ஹோட்டல் ரூம்ஸ், அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம், இந்த 2 இடத்துலதான் தற்போதைய வாழ்வியல் சூழலுக்கு நிறைய கர்ப்பாதானம் அது முகூர்த்தம் குறிக்கப்படாமலேயே நடக்குது. சோ அந்த ஹோட்டல் ரூம்ஸ்லயோ கல்யாண மண்டபங்கள்லயோ இந்த சாந்தி முகூர்த்தம் நடைபெறக்கூடாது என்பது ஒரு திட்டவட்டமான வரையறையாக தர்மசாஸ்திரம் உணர்த்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் நாம் நிறைய மேற்கொள்றதுனாலதான்
அந்த பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள், சுயநலப்பற்றோடு கூடிய பிள்ளைகள், எவ்வளவோ சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பிள்ளைகள் இப்படியாக உருவாகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்ப்பாதானம் செய்யும் போது கவனிக்க வேண்டியவைகள் என்ற ஒரு நிலைகளில் அடியன் சில கருத்துக்களை தெரிவிக்கின்றேன். அதனை கருத்தூன்றி கவனிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். கர்ப்பாதானம் மணமகன் இல்லத்தில் தான் நடைபெற வேண்டும். கர்ப்பாதானம் மணமகன், அதாவது பிள்ளை, மணமகன் இல்லத்தில் தான் நிகழணும். நிறைய மணமகள் இல்லத்தில் நிறைய நடக்கிறது. அப்படியெல்லாம் நடப்பது ஏற்புடையது அல்ல. மணமகன் இல்லத்தில் நடப்பதே சிறப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பகலில் கர்ப்பாதான முகூர்த்தம் கூடாது. பகல் பொழுதில் சாந்தி முகூர்த்தம் கூடாது. இரவில் தான் நடைபெற வேண்டும். பகல்ல மிருகங்கள் தான் சம்போகம் பண்ணும். மிருகங்கள் தான் பகல்ல தாம்பத்தியத்தில் ஈடுபடும். பகல்ல அப்படி ஈடுபட்டா அது மிருகங்கள் தோற்றுவிக்கிறதுக்கு பகல்ல சம்போகம் பண்ணலாம். மனிதர்களை தோற்றுவிப்பதற்கு பகலில் சம்போகம் என்பது கூடாது என்பதாக வரையறுத்திருக்கிறது. ஆகவே பகல்ல அந்த சாந்தி முகூர்த்தம் குறிக்க கூடாது. இரவில்தான் சாந்தி முகூர்த்தம் குறிக்கப்பட வேண்டும். அதிலும் பின்னிரவு நேரமாக இருந்தால் அதி உத்தமம் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இரவு நேரத்தில் நிகழ்த்தப்பட வேண்டும். குறிப்பாக பின்னிரவு நேரமாக இருந்தால், அதாவது நடு இரவு 1 மணிக்கு பிறகு அதிகாலை ஒரு 5 மணிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பின்னிரவு பொழுதாக இருந்தால் அது உத்தமம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா இந்த கர்ப்பாதான முகூர்த்தம் என்னைக்கு குறிக்கிறோமோ அன்னைக்கு தர்ப்பண தினமா இருக்கக்கூடாது. தர்ப்பணம் பண்ற தினங்கள் அப்படின்னு இருக்கு. சன்னபதி அப்படின்னு சொல்லுவாங்க. 96 முறை பித்திருக்களை ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த சம்ஸ்காரங்கள் ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரும்போது அந்த இறப்பிற்கான சம்ஸ்காரங்கள் பேசும்போது அந்த சன்னபதி தர்ப்பணத்தை பத்தி நான் சொல்லுவேன். 96 நாள் இருக்கு ஒரு வருடத்தில. அந்த தர்ப்பண தினமாக அந்த கர்ப்பாதான தினம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. அல்லது பெரியவர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய தினம், நல்லா புரிஞ்சுக்கணும், பெரியவர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய தினமாக அந்த கர்ப்பாதான முகூர்த்தம் நடைபெறும் தினம் இருக்கக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து விரத காலங்கள் அவசியம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. ஏகாதசி விரதம், திருவோண விரதம், சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம், பிரதோஷ விரதம், இந்த மாதிரி விரத காலங்கள்ல கர்ப்பாதான முகூர்த்தம் கூடாது என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து ஊரில் திருவிழா சமயம், ஊர்ல எந்த ஊர்ல வசிக்கிறோமோ அந்த ஊர்ல திருவிழாக்கள் நடக்கும் பொழுது இந்த கர்ப்பாதானம் மேற்கொள்ளக்கூடாது என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து ஹனிமூன் சென்று கர்ப்பாதானம் கூடாது. நல்ல ஆழமா கவனிச்சு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஹனிமூன், தேன் நிழவு என்று குறிப்பிடுகிறார் அல்லவா. ஹனிமூன் சென்று கர்ப்பாதானம் கூடாது. ஏகதேச பிள்ளைகள் இன்னைக்கு இப்படித்தான் போய் சாஸ்திரத்திற்கு விரோதமான காரியங்களை ஈடுபட்டு அதர்மிகளாத்தான், தவறா எடுத்துக்க கூடாது, அப்படித்தான் பிள்ளைகள் பிறக்கும் விதமாக போகிறது. அதாவது தேன் நிலவு அப்படின்னு போறது, ஹோட்டல் ரூம்ஸ்ல தான் சேர்றது. அப்படி ஒரு ஹோட்டல் ரூம்ஸ்ல போய் சேர்ந்து ஒரு கர்ப்பம் உண்டாச்சு அப்படின்னா சுயநலப்பற்று கொண்ட பேராசையுடன் கூடிய புத்திரர்கள் பிறப்பார்கள். சுயநலப்பற்று கொண்ட பேராசையுடன் கூடிய புத்திரர்கள் பிறப்பார்களாம். இன்னைக்கு அது ஹனிமூன் அப்படிங்கிறது அந்த ஆங்கிலேய கலாச்சாரத்தை பின்பற்றும் விதமாக அப்படி வருகிறது. நம்மளுடைய தர்மசாஸ்திரத்துல ஹனிமூன் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல திருமணம் பூர்த்தி ஆயிட்டு திவ்ய தேசங்களுக்கு போய் இறை அனுக்கிரகத்தை பெற்றுட்டு பெரியவங்க காலில் விழுந்த நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு ஆத்மார்த்தமான சந்ததிகளுடைய விருத்திக்கு உதவக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
அந்த மேற்கத்திய கலாச்சாரம் அவர்கள் நம் நாட்டை பல நிலைகளில் ஆளுமைப்படுத்தி நம்மை அடிமைப்படுத்தி சில விஷயங்களை புகுத்தி சென்றது நாம் இப்பவும் விட முடியாமல் அதனை பின்பற்றும் விதமாக இருக்கு. சரி, பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு பெரியவங்களும் அதுக்கு அனுமதிக்கிறோம். ஆகவே ஹனிமூன் அப்படிங்கிறது நம்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்படாத ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவற்றை பின்பற்றுவது சாஸ்திர விரோதமானது அப்படிங்கிறதையும் பதிவு பண்றதுக்கு விரும்புறேன். ஆகவே அந்த மாதிரி ஹனிமூன் சென்று கர்ப்பாதானம் கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து காடுகள், கடற்கரை பகுதிகள், மலை பிரதேசங்கள், பெண்கள் கூடும் இடங்கள், ஹோட்டல் அறைகள், கல்யாண மண்டபங்கள் இவற்றில் கூடாது. இப்பெல்லாம் 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடு எல்லாம் நிறைய தடபுடலா நடக்கிறது. அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு தன்னுடைய சந்ததி விருத்தியை செய்வதற்கு ஒரு இடத்தை தீர்மானிக்கிறோம் என்றால் அந்த இடத்திற்கான மகத்துவம் சந்ததியின் குணநலத்திற்கு பொருந்தக்கூடியது என்பதை கவனத்தில் கொள்ளும். எங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சரியான புரிதலோடு இருந்து அந்த ஊழல்ல ஈடுபட்டால்தான் சாஸ்திரம் வலியுறுத்துகின்ற சத்புத்திரர்கள் கிடைப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி ஹனிமூன் போகும்போதுதான் காடுகள், கடற்கரை பகுதிகள், மலை பிரதேசங்கள் இவற்றையெல்லாம் சுத்தி பார்க்கறது செய்யறது, பெண்கள் கூடும் இடங்கள், ஹோட்டல் அறைகள், இங்க நிறைய இடங்கள் இப்ப கல்யாண மண்டபத்திலேயே அன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சுட்டு மறுநாள் வெக்கேட் பண்ணக்கூடிய சூழலும் தற்போது நிறையவே இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இந்த முதலிரவு என்று சொல்லக்கூடிய நிஷேக முகூர்த்தம் கூடாது என்பதாக சாஸ்திரம் வரையறுத்திருக்கிறது. எங்க நடக்கலாம் அப்படின்னா பையன் வீட்டுலதான். பையன் வீட்டுடைய சந்ததி உற்பத்தியாக இருக்கிறதுனாலே அந்த மணமகன் இல்லத்தில் தான் இறை அனுக்கிரகத்தோடு பெரியவர்கள் ஆசையோடு நிறைவாக அந்த கர்ப்பாதானம் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆக இந்த கர்ப்பாதானம் எங்கெல்லாம் கூடாது அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சில வார்த்தைகள், கர்ப்பாதானத்தின் போது தம்பதிகள் நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் அதையும் சாஸ்திரம் வரையறுத்திருக்கு. அந்த உடல் சேர்க்கையில் ஈடுபடுகின்ற ஆண் பெண் இவருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சாஸ்திரம் வலியுறுத்திருக்கிறது. பாருங்க, மனக்கலக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். மனக்கலக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். மகிழ்ச்சிகரமான மனநிலையில் இருக்க வேண்டும். 2 பேருமே மகிழ்ச்சிகரமான மனநிலையில் இருக்க வேண்டும். தன்னுடைய பர்தாவை அல்லது தன்னுடைய பத்தினியை முழுவதுமாக விரும்பி நிகழ்வில் ஈடுபட வேண்டும். ரொம்ப முக்கியம். பர்தாவையும் பத்தினியையும் முழுவதுமா விரும்பி நிகழ்வுல ஈடுபடணும் அப்படின்னு சொல்றது. துக்க சம்பவங்களில் ஈடுபட்டு விட்டு இந்த தாம்பத்தியம் மேற்கொள்ள கூடாது. ஏதாவது ஒரு அசுப இல்லங்களுக்கு சென்று வந்துடுதோ அல்லது அந்த மாதிரி செய்திகளை கேள்விப்பட்டுட்டோ நாம அந்த தாம்பத்தியத்துல ஈடுபட்டோம் அப்படின்னா அது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்காது என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக அந்த கர்ப்பாதானத்தில் ஈடுபடக்கூடிய தம்பதிகளுடைய நிலைப்பாடு மேற்குறிப்பிட்ட வகையில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து சில விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது கர்ப்பாதான முகூர்த்தம் குறிக்கப்பட்டு விட்டாயும் குறிச்சாச்சு, அதை எப்படி நிகழ்த்தணும் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் என்ன வரையறைகளை கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். கர்ப்பாதானம் மேற்கொள்ளும் முறைகள் அப்படின்னு கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். திருமணமாகி மணப்பெண் வீட்டிற்கு வந்து முதல் ருது, அதாவது வீட்டிற்கு விலக்கான 4 நாட்கள் கழித்து 16 நாட்களுக்குள் நல்ல முகூர்த்தம் குறித்து கர்ப்பாதானம் சாந்தி முகூர்த்தம் நிகழ்த்த வேண்டும். திருமணமான அன்னைக்கே நிகழ்த்துறது ஏற்புடையது இல்லை. திருமணமான அன்னைக்கே அந்த ரூல் படி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ரூல் படி அன்னைக்கு இருந்தால் பிரச்சனைகள் இல்லை. இல்லையெனில் அதற்கான தெளிவான முகூர்த்தங்கள் குறித்தே நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஆண் குழந்தை வேண்டுமெனில் இரட்டைப்பட்ட நாள், பெண் குழந்தை வேண்டுமெனில் ஒற்றைப்பட்ட நாள் அப்படிங்கறத ஏற்கனவே குறிப்பிட்டோம்.
முகூர்த்த தினத்துல வைதிகரை அழைத்து கர்ப்பாதானத்திற்குரிய ஜபங்கள், மந்திர ஜபங்களை நிகழ்த்த சொல்கிறது சாஸ்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். பாக்ய சுப்தம், நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. பாக்ய சுப்தம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. பாக்ய சுப்தம். இந்த பாக்ய சுப்தம் தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை அதிகரிக்க செய்வதற்காகவே சொல்லப்படுகின்ற சுப்தம், பாக்ய சுப்தம். இன்னைக்கு வகுப்பு பூர்த்தியாகவும் நான் அந்த குரூப்ல அந்த மந்திரத்தை எல்லாம் பதிவு செய்ய போறோம். நீங்க பாத்துக்கலாம். ஒரு 3.5 நிமிஷம் தான், ஜஸ்ட் ஒரு 3.5 நிமிஷம் சொல்லக்கூடிய மந்திரங்கள். அந்த பாக்ய சுப்தம் அப்படிங்கிறத ஜபிக்க சொல்றாங்க. பின்பு தம்பதிகள் இஷ்ட குல தெய்வங்களை வணங்கி பிரார்த்தித்து கொண்டு, அந்த கர்ப்பாதான முகூர்த்தம் குறிச்சாச்சு, நல்லா வைதிகரை கூப்பிட்டு அந்த பாக்ய சுப்தம்லாம் ஜபம் ஆயிட்டு இஷ்ட குல தெய்வங்களை வணங்கி பிரார்த்தித்து கொண்டு, வீட்டில் இருக்கும் பெரியவர்களை வணங்கி ஆசிகள் பெற்றுக்கொண்டு, வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் 1000 இறை அனுக்கிரகமும் ஒரு பெரியவரின் அனுக்கிரகமும் ஒன்று. நல்லா அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். கர்ப்பாதானத்தை பொறுத்த மட்டிலும் 1000 இறை அனுக்கிரகம், ஒரு 100 முறை 1000 முறை நாம ஒரு சுவாமி கோயிலுக்கு போய் அனுக்கிரகத்தை பெறுறதும், வீட்டுல இருக்கிற பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் பெறுவதும் ஒரு முறை வாங்கினாலே அங்க 1000 முறை போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்றது. ஆக பெரியவர்களை வணங்கி ஆசிகள் பெற்றுக்கொண்டு குறித்த முகூர்த்த நேரத்தில் படுக்கை அறைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. முகூர்த்தம் குறிச்சாச்சு, 16 நாட்குள்ள இரட்டைப்பட்ட நாள் தேர்ந்தெடுத்தாச்சு, அந்த பாக்ய சுத்தம் ஜபம் ஆயிடுச்சு, இஷ்ட குலதெய்வங்களை வணங்கியாச்சு, பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த குறித்த முகூர்த்த நேரத்திற்கு நாம் படுக்கை அறைக்கு செல்ல வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. அங்க போயிட்டு அந்த புள்ளை பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்திரன், பிரஜாபதி, மன்மதன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திரன், பிரஜாபதி, மன்மதன் ஆகிய 3 தேவதைகளை பிரார்த்திக்கணும். என்ன சொல்லி பிரார்த்திக்கணும்னா, உங்களை போன்ற பலம் வேணும், உங்களை போன்ற பலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதைகளை பிரார்த்தித்து, இந்திரன், பிரஜாபதி, மன்மதன் ஆகிய தேவதைகளை பிரார்த்தித்து நல்ல பிள்ளைகள் பிறக்க வேண்டும், நாங்களும் நல்ல பெற்றோர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். நல்ல பிள்ளையும் பெறணும், நாங்களும் நல்ல பெற்றோர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த 3 தேவதைகளை பிரார்த்தித்து அதுக்கப்புறம் தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்கிறது. அந்த தாம்பத்திய நிகழ்வின் போது தன் ஆசைகளை, விருப்பங்களை தீர்த்து கொள்ளும் மனநிலையில் இல்லாமல், நல்லா இந்த வேர்டை கவனிச்சுக்கோங்க, தன்னுடைய ஆசைகளை, தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் மனநிலையில் இல்லாமல் நிகழ்வு தன் சந்ததி விருத்திக்காக நடைபெறுகிறது. இந்த நிகழ்வு தன் சந்ததி விருத்திக்காக நடைபெறுகிறது என்கின்ற புரிதலோடு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்ற மனோநிலையில் இறைவனையே பிரார்த்தித்து கலவையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்றது. அந்த நேரத்தில் எப்படி சேவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு யோசனையாக இருக்கலாம். ஒருத்தர் ஒரு பரமபதிக்கிறார், மரண தருவாயில் இருக்கிறார் அப்படின்னா அவர் காதுல ராமநாமம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. வலது காதுல ராமநாமம் சொல்லுங்க, அடுத்த பிறப்பு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. எந்த ஜீவன் பிறக்கும் பொழுது இறை நாமாவை கேட்டு, அதாவது இறக்கும் பொழுது இறை நாமாவை கேட்டு இறக்கிறதோ அதுக்கு நற்கதி கிடைக்குமா? அந்த நற்கதி கிடைக்க பெற்ற அந்த ஜீவன் கர்மாவின் அடிப்படையில் மீண்டும் இந்த புவியில் ஜனிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அமையும் பட்சத்தில் கர்ப்பாதானம் சிறப்பாக குறித்து நடத்தப்படுகின்ற மேற்குறிப்பிட்ட வழிமுறைகளில் நிகழ்கின்ற கலவியின் போது அந்த ஜீவன் அந்த கருவில் உற்பத்தியாகும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அங்கும் வழிபாடு, அதையும் புனிதத்துவமாக, அது சும்மா ஆண் பெண் உடல் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல புரிந்து கொள்ளாமல் அதையும் புனிதத்துவமாக ஒரு நிறைவான விஷயமாக தன்னுடைய சந்ததி விருத்திக்காக ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. மறுநாள் ஸ்நானம் முடிந்து நித்திய கர்மாவில் ஈடுபட வேண்டும், மறுநாள் ஸ்நானம் முடிந்து நித்திய கர்மாவில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஒரு சந்தேகம் வரலாம்,
ஒவ்வொரு முறையும் கலவியில் ஈடுபடும் பொழுது இப்படியெல்லாம் இருக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அப்படி கிடையாது. அதாவது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் நாம் கலவியில் ஈடுபடும் போது மட்டும் கர்ப்பாதான முகூர்த்தம் குறித்து அதில் ஈடுபடுவது சிறப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. பாக்கியத்தை அடையணும் அப்படின்னு இருக்கும்போது மட்டும் மேற்கொண்ட நடைமுறைகளை பின்பற்றினால் போதுமானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சில வீட்டுல நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில வீட்டுல கல்யாணம் ஆயிடும். ஆனா அந்த பிள்ளைங்கள, அதாவது அந்த கணவன் மனைவியா இருக்கக்கூடிய அந்த தம்பதிகள் ஒரு 2 வருஷம் குழந்தையெல்லாம் பெத்துக்க வேண்டாம், நம்ம கொஞ்சம் இருந்துக்குவோம், அதுக்கப்புறமா குழந்தை பெத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதன்படியும் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அது அவர்களுடைய உரிமை, அவங்களுடைய நிலைப்பாடு. அப்படி இருந்தால் அதை பெரியவர்களிடம் தெரிவித்து 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த கர்ப்பாதான முகூர்த்தம், அவங்க எப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு விரும்புறாங்களோ அப்போ அந்த கர்ப்பாதான முகூர்த்தம் குறித்து அதில் அவர்களை ஈடுபட செய்து நல்ல புத்திரர்களை உருவாக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அன்பிற்குரியவர்களே, நல்ல சத்புத்திரர்கள் வேண்டுமென்றால் மேற்குறிப்பிட்டவற்றை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். தற்போது கர்ப்பாதானம் பெரும்பாலும் செய்யப்படுவதில்லை. ஆனால் சத்புத்திரர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் என்று தாங்கள் யோசிப்பது அடியனுக்கு தெரிகிறது. கர்ப்பாதான முகூர்த்தம் குறித்து இப்ப சாந்தி முகூர்த்தங்கள் நிறைய நடக்கிறது இல்ல, ஆனா இப்பவும் நல்லவங்க பூமியில இருக்கத்தானே செய்யறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. தெரிந்தோ தெரியாமலோ மேற்குறிப்பிட்ட நியமனங்களின்படி இறை அனுக்கிரகத்தினாலே கர்ப்பாதான நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கும் என்பதே அடியனுடைய பதிலாக இருக்கும். கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது தற்போதைய சூழலை போன்று மருத்துவ வசதிகளோ போக்குவரத்து வசதிகளோ இல்லை. பிரசவம் என்பது அவரவர் இல்லத்திலேயே, இல்லத்தில் இருக்கும் பெரியவர்களால் அல்லது ஒரு கிராமத்திற்கு என்று இருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த பெண்மணியால் நிகழ்த்தப்படக்கூடிய அனுபவங்களும் நடந்தேறி இருக்கின்றன. அதாவது என் கைனால ஒரு 100 பிரசவம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் நிறைய இருந்திருக்காங்க. ஆக இவ்வளவு தூரத்திற்கு மருத்துவ வசதிகள் இல்லை, போக்குவரத்து வசதிகள் இல்லை. ஒவ்வொரு வீட்லயும் 6 குழந்தைங்க, 7 குழந்தைங்க, 8 குழந்தைங்கன்னு பெற்றெடுத்துட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் இப்போ இவ்வளவு தூரத்துக்கு மருத்துவ வசதி எல்லாம் இருந்தும் அறுவை சிகிச்சை மூலமா நிறைய பிள்ளைகள் பிறக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா முன்னாடி அறுவை சிகிச்சையே கிடையாது, 100% சுகப்பிரசவம் அப்படின்னே இருந்திருக்கிறது. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும். நன்றாக யோசித்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து வசதிகள், மருத்துவ வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் பிறந்த பிள்ளைகள் பெரும்பாலும் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்மளால உணர முடிகிறது. ஆகவே அவங்கெல்லாம் நம்ம சாஸ்திரங்களை முறையாக பின்பற்றி எப்ப சேரணும் அப்ப சேர்ந்து நல்ல புத்திரர்களை உருவாக்குறதுக்கான ஒரு நிலைப்பாடா கொண்டதுனாலதான் இப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஆகவே சாஸ்திரங்களே நமக்கு கவசம், சாஸ்திரங்களே நமக்கு நிலையான பாதுகாப்பு, சாஸ்திரங்களே நமது வாழ்வின் வழிகாட்டி என்பதை புரிந்து கொண்டு தற்போதைய காலத்திலும் கர்ப்பாதான முகூர்த்தங்களை நிறைவாக மேற்கொண்டு நல்ல ஆரோக்கியமான சத்புத்திரர்கள் தோன்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். இதற்கு தெய்வஞர்களான ஜோதிடர்களுடைய பங்களிப்பு பிரதானமாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு கர்ப்பாதான முகூர்த்தம் குறிக்கப்பட்டு அதிலே நிறைய சாந்தி முகூர்த்தங்கள் நடைபெற வேண்டும் என்று இறைப்பரம்பொருள் விரும்பியதன் காரணமாக இன்றைய தினம் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாகி தங்களை கேட்பதற்கும் அடியனை சொல்வதற்கும் அனுக்கிரகித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, முதல் சம்ஸ்காரமான கர்ப்பாதானம் தொடர்பான விரிவான தகவல்களை இன்றைய தினம் அறிந்து கொண்டோம். பாரம்பரியமிக்க நமது பாரத தேசத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த வாழ்வியல் முறைகளில் சம்ஸ்காரங்களுக்கு மிக முக்கிய பங்குண்டு. சம்ஸ்காரங்கள் ஜீவாத்மாவை அப்டேட் செய்து புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. வாழும் சமயத்திலும் வாழ்ந்து முடித்த பின்பும்
நற்கதி அடைய சம்ஸ்காரங்கள் பேருதவி புரிகின்றன. மனிதனை மனிதனாக வாழச் செய்வதற்கு 3 முக்கியமான விபரங்கள் பேருதவி புரிகின்றன. 1 தர்மசாஸ்திரம், 2 புராணங்கள், 3 வேதம் என்பதாகும். தர்மசாஸ்திரம் சம்ஸ்காரங்களுக்கான கால தேச வர்த்தமானங்களை குறிப்பிடுகிறது. தர்மசாஸ்திரம் சம்ஸ்காரங்களுக்கான கால தேச வர்த்தமானங்களை குறிப்பிடுகிறது. புராணங்கள் அதற்கான சரிதங்களை தெரிவிக்கிறது, சரித்திரங்கள். புராணங்கள் அதற்கான சரித்திரங்களை தெரிவிக்கிறது. வேதங்கள் அதற்கான மந்திரங்களை தெரிவிக்கிறது. இந்த 3ஐயும் அப்படியே பின்பற்றி நாம் ஒவ்வொரு கடமைகளையும் மேற்கொள்ளும் பொழுது சத்புருஷர்களாக, பாரத அன்னையின் மதிப்புமிக்க தவப்புதல்வர்களாக, உலகிற்கே வழிகாட்டும் உத்தமர்களாக குழந்தைகள் பிறப்பார்கள் என்பது உறுதி. வாழ்க நமது தேசம், வளர்க நமது சாஸ்திரம் என்று தெரிவித்து கலந்து கொண்ட அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வகுப்பில் தங்களை சந்திக்கின்றேன். அதுவரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.